வீட்டில் யாருமே கிடையாது. சாப்பிட்லான்னா பசிக்குதுங்க பாருங்க, எல்லாம் விட்டு எங்கேயோ வெளில போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம், சோம்பேறி சிக்கன் சொல்லி. ஸோ காய்ஸ், நம்ம சோம்பேறி சிக்கன் செய்யறதுக்கு உண்டான உபகரணங்கள்லாம் தயார் பண்ணிட்டோம். இப்போது பாருங்கள், எண்ணெய், உப்பு, வெங்காயம், சிக்கன், இதெல்லாம் 1/2 கிலோ சிக்கன். இது உங்களுக்கு தெரியும், வெங்காயம், தக்காளி யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது சிக்கன் மசாலா. இது என்ன மசாலான்னு தெரில. சரி, ஏதோ ஒரு மசாலா எடுத்து வச்சிட்டேன் நான். ஓகே, இப்போ நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணலாமா? கலக்கா வாங்க. பேர் தான் சோம்பேறி சிக்கன், ஆனால் இவ்வளோ வேலை இருக்குது. இது என்ன ஒரு சோம்பேறி சிக்கனு? இதுக்கு பேர் வேறு, சோம்பேறி சிக்கன் ஒரு பேர் வேறு. ஓகே வாங்க, நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ சிக்கனை கொட்டிப்போம். நெக்ஸ்ட்டு வெங்காயம், அடுத்து தக்காளி. தக்காளி லாஸ்ட்டாக சேர்த்து போடலாமா? ஓகே. மிளகா, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், மசாலா பட்ட போதும். உப்பு கொட்டிக்கலாம். 1 2 3 4 5 போதும் நினைக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் கலக்கிட்டோம், தண்ணியும் ஊற்றிட்டோம். சாரி காய்ஸ், எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ண ஆள் இல்லை, அதனால தான் தண்ணி ஊற்றுறத காட்டுறேன். ஸோ ஓகே, ஒரு 1.5 சொம்பு ஊற்றிக்கலாம் தண்ணி. நம்ம ஊற்றிட்டு நல்லா கலக்கிட்டு பாருங்கள், அதில் கை கூட கழுவிக்கலாம். அப்படியே இருக்கிற மசாலாலாம் அப்படியே வந்துச்சு. ஆனால் தப்பி தவிர கண்ணில் மட்டும் வச்சுக்காதீங்க. ஓகே. ஸோ காய்ஸ், நம்ம சோம்பேறி சிக்கன் செய்யறதுக்கான எல்லாத்தையும் போட்டு கலக்கிட்டோம், தண்ணியும் ஊற்றிட்டோம். ஸோ எனக்கு கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, அதனால தான் தண்ணி ஊற்றுறத காட்டில் ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. இது மேலே வைப்போம், மூடிடலாம். ஸோ சோம்பேறி குழம்பு வச்சாச்சு. அது வெந்துட்டு பார்ப்போம், ஒரு 3 விசில் வந்தோடனே எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு பேசிக் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் தெரியும், அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சோம்பேறி குழம்பு, ஸோ சிக்கன் சோம்பேறி குழம்பு எப்படி வருதுன்றதை பார்ப்போம். வெந்த உடனே நம்ம பார்க்கலாம். போட்டின்றது காலையில் சரியாக வெந்துக்குதா இல்லையானே தெரில. விஷயம் இதுதான், தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு இருக்கோம். இதுங்க என்ன ஒரு கொதி விடலாம். ஆக்சுவலாக சிக்கன் சூப் மாதிரி வந்துச்சு. ஓகே, சாப்பிடுவோம்.